2026ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டு கட்சிகளுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல காலமா கெட்ட காலமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டு. என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் கடுமையான போட்டியான தேர்தலாக இருக்கும். திமுக, டிவிகே, மூணாவது இடம் அதிமுக. இப்போதுள்ள சூழல்ல அப்படித்தான் இருக்குது களம். நான்காவது சீமான். ஸோ இப்படிப்பட்ட போட்டியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு இருக்கும் சவால் என்ன, அவருக்கு என்ன மாதிரி ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தரும், ஏற்றத்தை தருமா இறக்கத்தை தருமா, என்ன மாதிரி சவால்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த தேர்தலில். தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக இடத்துல டிவிகே வந்துருச்சு, டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டின்லாம் பேசப்படுது. இது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சரி பண்ண போறாரு, என்ன மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணி இதை பண்ணுவார், இது என்ன மாதிரி பாதிப்புகளை அதிமுகவுக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த தேர்தல் ஏற்படுத்தும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் தமிழ்நாடு அரசியலில் அதிமுக திமுக ரெண்டுக்கு தான் கடுமையான போட்டி இருந்திருக்கு. மாற்று கட்சிகள் இல்லை. ஐயா விஜயகாந்த் வந்தார், ஒரு தடவை திமுகவை வீழ்த்தி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்திலிருந்து திமுகவை இறக்கினார். அது பெரிய ரெக்கார்டு ஐயா விஜயகாந்த் பண்ணது. ஸோ அது வரைக்கும் அவர் உடல் நலத்தோடு இருந்திருந்தால் அவர் அடுத்த எலெக்ஷனில் சிஎம் ஆயிருப்பார். பட் அவர் கால சூழல் உடல்நலம் சரியில்லாமல் போனது. ஸோ அப்படி மாற்று அரசியலில் நெருங்கினவர் விஜயகாந்த் அவர்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா, விஜய் அவருடைய வருகை, திமுக ஆளுங்கட்சி கூட்டணி வலுவா இருக்கு, அதுக்கு எதிர்கட்சியா இருக்க வேண்டியது அதிமுக. ஆனால் டிவிக்கு வந்ததுனால மக்கள் டிவிக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க, இளைஞர் எழுச்சி வருது, இதெல்லாம் வருது. ஸோ அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் ஹீரோ, அனைத்து மக்களையும் கவரக்கூடிய ஒரு ஹீரோவுடைய அந்த எழுச்சியை மீறி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி எழுச்சியா நாயகனா உருவாக போறாங்கிறது மிகப்பெரிய சவால் இருக்கு. இப்போ ஒரு கூட்டம் நடக்குது கோயம்புத்தூர்ல, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் விஜய் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா பார்க்க போவாங்களா, விஜயை பார்க்க போவாங்களா? விஜயை தான் பார்க்க போவாங்க. அப்போ 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கும்போது, இல்லை அவர் பேசின விஷயங்களை கேட்கும்போது அதிமுக இளைஞர்களுக்கு கூட அப்படியே மனசு மாதிரி தாவாக்கு போட்டு படுத்துவோம். ஏன்னா ஹீரோ ஹீரோ ஹீரோ, அதான் கரிஸ்மாட்டிக் ஹீரோ அப்படிங்கிறதுனால அதுக்கு வேலி உண்டு தமிழ்நாட்டு அரசியல்ல. காரணம், உதாரணம் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் 2 பேரும் சினிமாவிலிருந்து வந்தவங்க தானே, அந்த கட்சிக்காரங்க தானே அதிமுக. இது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? ஸோ இந்த கரிஸ்மாட்டிக் ஹீரோ விஜய் அவர்களை எதிர்த்து எப்படி அதிமுக களத்தில் ஓட்டுகளை வாங்க போகுதுங்கிற சவால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. ஒன்று. இன்னொன்று, கூட்டணி எப்படி அமைக்க போறாரு, இன்னும் அமைக்கல ஐயா. பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ் 2 கட்சி தான் இப்போ கூட்டணியில் இருக்குது. எம்பி எலெக்ஷன்லையும் கூட்டணி அமைக்க முடியல. மன்சூலிகாந்த் மட்டும்தான் வந்தார். இப்போ மன்சூலிகாந்த் வரலை இன்ன வரைக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படித்தான் கூட்டணி அமைக்க போறாருங்கிறது தெரியல. டிடிவியே சேர்க்க மாட்டேன்றாரு, ஓபிஎஸ்ஸே சேர்க்க மாட்டேன்றாரு, சசிகலாமாவும் சேர்க்க மாட்டேன்றாரு. அவரும் அவரும் ஜெயிக்க மாட்டேக்காரு. அவரை நம்பி கூட்டணி கட்சியில் வரமாட்டுக்கு. அதிமுக பிரிஞ்சு கிடக்குன்னு எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு, கேட்கவும் மாட்டுக்காப்புல. ஸோ இந்த கூட்டணியை வந்து எப்படி உருவாக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இது அவருக்கு மிகப்பெரிய சவால் தான். பிஜேபி தலையிட்டு ஓபிஎஸ் உள்ள கூட்டிட்டு வரும், தினகரனை உள்ள கூட்டிட்டு வரணும் சொல்றாங்க. அவங்க டிவிக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக அந்த கூட்டணி அமைக்காமல் இருந்தால் அந்த 2வது இடத்து அந்தஸ்தை இழக்க வேண்டிய சூழல் வரும். ஸோ இதை எப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இல்லை அடுத்த ஸ்டெப்பு 2026 தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இல்லை அந்த கட்சி பொறுப்புக்கு அங்கே உள்ளவங்களே போர்க்கொடி தூக்க வேண்டிய சூழல்லாம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கூட்டணி அமைச்சு அவர் தேர்தலை சந்திக்க போறாரு அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். அதன் பிறகு 45% வாக்கு வங்கி இருந்தது ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ. இப்போ 20% தான் இருக்குது. கிட்டத்தட்ட 25% வாக்கு வங்கியை காணும் அதிமுகவில் இல்லை. இந்த வாக்கு வங்கியை எப்படி திருப்ப கொண்டு வர போறாரு இது வரைக்கும் தெரியல.
சொந்த அதிமுகவுக்கு மட்டுமே 45 இருந்துச்சு. அது எங்க அந்த அந்த ஓட்டை எப்படி அவர் கொண்டு வர போறாரு? கொண்டு வரதெல்லாம் கஷ்டம். ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி தேர்தலில் நிக்கல, இப்பதான் தேர்தல் நிக்க போறாரு. அதாவது விஜய் ரசிகர்களே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு பிரிஞ்சு அவங்கவுங்க விருப்பப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அந்த தேர்தலில் அதே தாவக இளைஞர்கள் அதிமுகவுக்கு போட்டவங்க எல்லாம் டிவிகேக்கு போடுவாங்க. அப்போ அதிமுக வாக்கு வங்கி சரியும், 20% இன்னும் சரியும் இந்த தேர்தலில். அதை சரியாம ஐயா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுவும் அவருக்கு ஒரு சவாலான விஷயம் இருக்கு. அதாவது இந்த இளைஞர்களுக்குன்னா இப்போ அப்பா ஏடிஎம்கே இருந்தா மையன் வந்து டிவிக்கு ஓட்டு போட போறேன். இதுக்கு முன்னாடி அப்பா ஏடிஎம்கேல இருந்ததுனால நம்மளும் ஏடிஎம்கே போடுவோம்னு ரெட்லைக்கு போட்டான். ஆனா இப்ப மாறிடுச்சு. அப்ப அந்த ஓட்டு ஒரே குடும்பத்துல ஓட்டு பிரியுதா? அது அதிமுக இப்படி சரி பண்ண போகுது, கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சவாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. இன்னொன்று, அதிமுக ஒன்று சேர்ந்தா தான் வெற்றி பெற முடியும்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா அதை ஒன்று சேர்க்கிற மாதிரி இல்லை இவர். இதனாலேயே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு எதிராக பேசும்போதே அதுவே மைனஸாக போயிடுது. அதிமுக காரங்களே எதிர்த்து பேசும்போது, அதிமுக காரங்களே அதிமுக விமர்சிக்கும் போது அதிமுக தன்னுடைய இருப்பை இழந்து விடுகிறது. புரியுதா என்னன்னு தெரியல, அவங்க புரியும் நினைக்கிறேன். ஸோ கட்சி விட்டு நீக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் சொல்றாரு இல்லையா, யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டா கட்சி விட்டு ஓபிஎஸ் கட்சி வச்சு நீக்கிட்டேன் அப்படின்னா, ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கினா ஓபிஎஸ் சார்ந்த முக்குளத்தூர் தேவர் சமூகம் ரெட்டலைக்கு ஓட்டு போடாதுங்கிற அடிப்படை கூடவா ஒரு அரசியல் தலைவருக்கு தெரியாம இருக்கும்? சரி விடுங்க, பண்ணிட்டாரு. இப்படி பல பேரை சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் சொல்லலாமே. வைத்தியலிங்கத்தை கட்சி விட்டு நீக்கியாச்சுன்னா, வைத்தியலிங்கத்தை நீக்கினா அந்த பக்கம் ஒரு 3-4 சட்டமன்ற தொகுதி தோப்போம்னு தெரியாதா? ரெட்டலைக்கு விழுகான்னு தெரியாதா? விழுகாது. இந்த திமுகவுக்கு அன்வர் ராஜா போயிட்டாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவருக்குண்டு செல்வாக்கு உண்டு. இஸ்லாமிய வாக்கும் முக்குளத்தூர் வாக்கு அன்வர் ராஜாவுக்கு விழுகும். அதே வாக்கு 2 சமுதாயமும் அவரை ரொம்ப ஆதரிப்பாங்க. இப்போ அந்த 2 சமுதாயமும் ஓட்டு போடாது, பாதி திமுகவுக்கு போட்டுரும். இஸ்லாமிய சமுதாயம் திமுகவுக்கு போய் போட்டுரும். அதிமுகவுக்கு யார் போடுவா? அப்போ அன்வர் ராஜாவை தூக்கணும்னா ராமநாதபுரத்தில் பாதிக்குங்கிறது தெரிய வேணாமா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? இல்லை. அப்போ ராமநாதபுரம் போச்சு. ஏடிஎம்கே 0 ஆக போகுது. இந்த ஏன்னா டிடிவி பக்கம் வாலிபா இருக்கு, அங்கிட்ட அன்வர் ராஜா பிச்சுட்டு போயிட்டாரு. டிஎம்கே பக்கம் ஏடிஎம்கே அங்கே என்ன இருக்கு? ராமநாதபுரத்தில் டெபாசிட் அடைஞ்சு பலாப்பழத்தில் ரெட்டையில. அப்போ அதை எப்படி திரும்ப மீட்டெடு? ஏடிஎம்கேட கோட்டை ராமநாதபுரம் 4 சட்டமன்ற தொகுதியிலையும் ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்ட கோட்டை என்னாச்சு? இப்போ ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டை எப்படி ஐயா அடைக்க போறாருன்னு தெரியல. இது ஒரு சவால். இந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரி பல தொகுதி இருக்கு, தென் மாவட்டம் திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இதை எப்படி சரி பண்ண போறாருன்னு தெரியல. மிகப்பெரிய சவால் இருக்கு. மிகப்பெரிய சவால்னா வேற மாதிரி சவால் இருக்கு. பாப்பா அவர் என்ன பண்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிவி தினகரன் சார், அவர் ஓபிஎஸ், சசிகலா அம்மா எல்லாருமே முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. அதிமுகவில் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சார்ந்த முக்கிய தலைவர்களாக அந்த சாதிக்காரவங்க இவங்களை மதிச்சு பார்த்தாங்க. அவங்கள நீக்கின உடனே ஏடிஎம்கேல அதிக வாக்கு வங்கி இருக்கிற சமுதாயம்னா முக்குளத்தூர் தேவர் சமூகம். இவங்களை நீக்கிறதுனா அந்த பேக்கேஜ் 20% வாக்கு வந்து முக்குளத்தூர் வாக்கு. இந்த சொல்ல 45%, 20% தான் ஏடிஎம்கே இருக்கு. இப்போ 25 காணும் இல்லையா, 20% வந்து முக்குளத்தூர் வாக்கு. முக்குளத்தூர் ஒருத்தர் கூட எடப்பாடி ஐயாவுக்கு ஓட்டு போட மாட்டேங்காங்க, அந்த சமூகம் சார்ந்தவங்களை கட்சியை விட்டு நீக்கினதுனால. இப்ப அந்த முக்குளத்தூர் வாக்கை எப்படி பெற போறாரு? அவர் ஏதோ ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்க, இப்பதான் பாரத ரத்னா அவார்டு கொடுங்க, மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வச்சு இப்ப சொல்றாரு. ஏன் நீங்க சிஎம் இருக்கும்போது பண்ணியிருந்தா இன்னைக்கு முக்குளத்தூர் தேம்சமா உங்களுக்கு ஆதரவா இருக்கும்ல? 4 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும். ஒண்ணு அந்த சமுதாய சார்ந்த தலைவரை நீக்கியாச்சு. அப்ப அந்த சமுதாயத்தை சந்தோஷப்படுறதுக்கு வேற ஏதாவது செஞ்சிருக்கணும்ல? அதுவும் செய்யல. மேற்கொண்டு இந்த 10.5ன்னு சொல்லி அதை கொடுத்து 106 சமூகத்தை எதிர்ப்பு தெரிவிச்சு அதுலயும் முக்குளத்தூர் உங்களுக்கு எதிராகிட்டாங்க. என்ன அரசியல் பண்ணிய 4 வருஷம் சிஎம் இருந்து? ஓட்டு வங்கி எங்கேயா பெற்றீங்க? நீங்க ஓட்டு அரசியல் எங்க பண்ணீங்க? ஒன்னும் இல்லை, ஓட்டு அரசியல் தான் பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஐயா முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்க எப்படி பெற போறாரு? ரொம்ப கஷ்டம். அதுலயும் மிகப்பெரிய சவால் இருக்கு.
அதன் பிறகு அதிமுகவோட பிரிவு வாக்கு இருக்குல்ல, டிடிவி தினகரன் வச்சிருக்காருல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வாக்கு 8%, 6%, 5% ஒவ்வொரு தொகுதிக்கும் வேற. முதல்வர் தொகுதியில் 8% போன சட்டமன்ற தொகுதியில். இது மாதிரி தென் மாவட்டத்தில் நிறைய தொகுதியில் 8% வாங்கியிருக்கிறாரு. அது அதிமுக வாக்கு, அதிமுக கட்சிக்காரங்க வாக்கு, அதிமுக பிரித்து வச்சிருக்க வாக்கு. அந்த வாக்கை திரும்ப எப்படி வாங்க போறீங்க? டிடிவி தினகரன் வேணாம், அவர் வேணாம், இவர் வேணாம், ரைட் ராஜா, அவருக்கு பின்னாடி இருக்கிற வாக்கு எப்படி ராஜா வர உங்களுக்கு? இது என்ன அரசியல்னே தெரியல அவர் பண்றது. சரி விடுங்க, அதை பேசினா இதை இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது நமக்கு இதாகும். ஏன்னா சரி, ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் ஏதாவது ஒரு வகையிலையாவது செட் ஆகி வரணும். ஏதாவது ஒரு வகையில் அவர் கரெக்டான அரசியல் தலைவர்னா நம்ம ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் சம்மந்தமான ப்ளஸ் மைனஸ் பேசுறதுக்கோ ஒரு ஆர்வம் வரும். எதுலையுமே லிஸ்ட்லே இல்லை. அதான் நான் விஜய் சொல்கிற மாதிரி களத்தில் இல்லாத நான் அதுக்கு பேசணுன்ற மாதிரி தான். எதுக்கு ஏதாவது ஒன்று சொன்னோம்னாலும் ஏதாவது ஒரு ரூட்டில் என்ன ரிசல்ட்டுன்னே ஒரு ஆளை சொல்ல முடியலையா? இப்போ நான் சொல்கிறேன் ஒன்று, முக்குளத்தூர் வாக்கு அதில் அதிகமான வாக்கு வாங்கி முக்குளத்தூர் தான். இவங்களை நீக்கினா அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் நம்ம அவருக்கு. சரி நீக்கிட்டோமே, அந்த சாதி மக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒன்று செய்வோம் அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்கணும்? சிஎம்மாக இருக்கும்போதே மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இன்னைக்கு சசிகலாமா தேவையில்லை, டிடிவி தேவையில்லை, எடப்பாடி ஐயா அந்த மாதிரி தேவர் பேரை வச்சுட்டாரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு அந்த மக்கள் ஓட்டு போட்டு போடுவாங்க. அதை செஞ்சிலாயா நீங்க? செய்யலை. ஏன் அப்போ பாராளுமன்றத்தை நான் விருது கொடுக்க சொல்லுறேனே தேவருக்கு, இப்போ ஏன் சொல்றீங்க? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். என்ன அரசியல் பண்ணிய நீங்க? லட்டு மாதிரி முதலமைச்சருக்கு பதவி கிடைச்சது, லட்டு மாதிரி பொதுச் செயலாளர் பதவி கிடைச்சிருக்கு. ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்க ஐயா. உங்க மேலதான் தப்பு ஐயா. எடப்பாடி பழனிசாமி மேலும் தப்பு. உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களே, ரெட்டல் இருக்கு, வேட்டி இருக்கு, கரை வெட்டி இருக்கு, ஆபீஸ் இருக்கு, ஏடிஎம்கே ஆபீஸ், எம்ஜிஆர் இருக்காரு, ஜெயலலிதா இருக்குது. ஜெயிக்க மாட்டீங்களா ஐயா? ஏன் ஜெயிக்க மாட்டீங்க? இதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு. ஒன்றும் உங்களுக்கு தெரியலையா? இல்லை கூட இருக்கிறவங்க யாரும் சரியா சொல்லலையா? என்ன மாதிரி நல்லா படிச்சவங்கள கூட வச்சுக்கோங்கய்யா. அரசியல் படிச்சவங்கள, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க வச்சுக்கோங்க, நல்ல ஆலோசகரை வச்சுக்கோங்க பக்கத்தில். என்னங்கய்யா போங்கய்யா. இது ஐயாவுக்கு எப்படிப்பட்ட பெரிய சவாலாக இருக்க போகுது. அதன் பிறகு பார்த்தா செங்கோட்டையன் ஐயா, அவருக்கு தான் இப்போ பெரிய பிரச்சனை எடப்பாடி ஐயாவுக்கு. ஏன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு ஏடிஎம்கே வாக்கு இருந்தது, எம்எல்ஏக்கெல்லாம் கொஞ்சம் 40-45 பேர் ஜெயிச்சாங்க. இப்போ செங்கோட்டையன் கண்டிப்பாக அவர் பாதி வாக்கு பிரிப்பார். பிரித்து தனியாக குட்டி போல மேற்கொண்டு டிவிகே பக்கத்தில் வருது. அப்போ டிவிகே படம் கூடும்ல, அதிமுக குறையும்ல. அப்போ கொங்கு மண்டலத்தில் ஒரு அடி விழுந்துருச்சுல, அதை எப்படி சரி கட்ட போறாருன்னு தெரியல. அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெறிச்சோம். இது ஒன்று முடிஞ்சு வச்சு. அதன் பிறகு என்னென்னா வேற இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது தென் மாவட்டங்களில். ஓபிஎஸ் அவர், இபிஎஸ் அவர், வைத்திலிங்கம், மாணிக்க ராஜான்னு ஒருத்தர், இப்படி கரஸ்மாட்டிக் ஆட்கள் நிறையா இருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து வெளியே இங்கிட்டு சசிகலாமா. ஆனால் அதிமுகவில் அப்படி யாருமே இல்லை. குறிப்பிட்டு சொல்லுங்க பார்ப்போம் யாருன்னு. கரஸ்மாட்டிக்காக ஒரு பவரான ஆளுன்னு சொல்லுங்க. கிடையாது. செங்கோட்டையன் ஒரு ஆள் தான், அவர் இங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ அந்த கரஸ்மா இல்லை ஏடிஎம்கேல, யாருமே கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆளுகள் இல்லை. ஆனால் அதிமுக ஃபேஸ் வேல்யூ உள்ள எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா போன்ற ஒரு கரஸ்மாட்டிக்கு ஆளுகள் லீடர் அந்த கட்சி அப்படியே வெற்றிடமா இருக்கு அதிமுகவில். அது ஐயா எடப்பாடி பழனிசாமி எப்படி நிரப்ப போறாரு? அவருக்கு நிரப்புறதுக்கு ஒரே அவர் நடிகர் கிடையாது, நமக்கு அப்படியே கும்பலா ஓட்டு போடுறதுக்கு. அவர் ஒரு சராசரி விவசாயின்னு சொல்லிக்கிறார்ல. நான் விவசாயி தானே. நீங்க உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்கல்ல, 4 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, என்ன பண்ணீங்க நீங்க? காலேஜ் கட்டுறதும், ரோடு போடுறதும், பாலம் கட்டுறதும், அது இயல்பான அரசியல். வேற புரட்சி பண்ணிருக்கணும் ஐயா. 4-5 அணை கட்டி விட்டுருக்கணுமையா நீங்க. 4-5 அணை கட்டினாரு எங்க ஐயா விவசாயி எடப்பாடி பழனிசாமி. ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பாயா. ஏயா ஒரு அணை கட்டல 4 வருஷம் ஆட்சியில? நீங்க விவசாயி தானே. எத்தனை தென் மாவட்டத்தில் நீங்க ஒண்ணு இல்லையா? தென் மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு அணை கட்டியிருந்தா கடைசி வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர். இந்த அரசியல் உங்களுக்கு தெரியலையா? இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அரசியல் தெரிஞ்ச அறிவாளிகள் பக்கத்தில் இல்லையா? இதாயா உண்மை. இதில் கோபப்பட்டுக்குங்கய்யா நீங்க. நல்ல வாய்ப்பை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிஸ் பண்ணிட்டார். ஏன்னா முதலமைச்சர் பதவி வந்துச்சு, அதுவும் ஒன்றும் காப்பாற்ற தெரியல.
பொதுச் செயலாளர் பதவி இருக்கு, அதையும் ஒன்றும் தக்க வைக்க தெரியல. கட்சி இருக்கிற முடியாது, ஜெயிச்சா தானே மதிப்பாங்க, ஜெயிக்கலாம் ஏன் மதிப்பான்? ஸோ இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்வு 2026 தேர்தலில் இதெல்லாம் சரி செஞ்சால் தான் அவருக்கு பாசிட்டிவாக இருக்கும். இதெல்லாம் சரி செய்யறதுக்கு நாட்கள் இல்லை. இதெல்லாம் முடியாத காரியம். நான் சொன்னது எதுவுமே நடக்காது, அவரால் நடத்த முடியாது. அவருடைய மனநிலைக்கு, அவருடைய ஆளுமைக்கு இதெல்லாம் சாத்தியமே படாது. அப்போ என்னதாயா முடிவுன்னு கேட்கலாம். நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தல் 2024 ஆண்டு நடந்த எம்பி தேர்தல்லையே 12 தொகுதியில் 3வது இடம், 7 தொகுதியில் டெபாசிட் இழந்தாச்சு. திருநெல்வேலியில் முக்கியமான ஒரு தொகுதியில் நாம் தமிழர் முன்னாடி வந்துருச்சு. ஆண்டிப்பட்டியில் ஒரு பூத்தில் 2 ஓட்டம் 3 ஓட்டம் சொல்கிறாங்க, ஓட்டே விழுகலான்றாங்க. பூத்து கமிட்டிக்காரனே அதிமுக பூத்து கமிட்டியில் வேலை பார்த்தானே ஓட்டு போடலான்றாங்க. எப்படி அப்போ அதையெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எம்பி எலெக்ஷனு அது பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுனால எங்களுக்கு தெரியலன்னு சமாளிச்சிட்டாங்க. இந்த 2026 ஆண்டு நடக்கிற தேர்தல் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக நீடிக்கணுமா வேண்டாமாங்கிறதுக்கான ஒரு தேர்தலாக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இதை நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களில் சரி பண்ணாமல் இந்த தேர்தலை சந்தித்தால் படுதோல்வி அதிமுக சந்திக்கும். விஜயோட அலை அதிமுகவை வீழ்த்தும். அதிமுகவிலிருந்து பல தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் டிவி கேக்கு. இப்போ ஜேஎஸ்டி பிரபாகர் ஐயெல்லாம் வந்திருக்காரு, இன்னும் நிறைய பேர் வரதா சொல்கிறாங்க. இந்த நிலைமை நீடித்தால் அதிமுக காரங்க யாரும் கோச்சிக்காதீங்க. நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தோன்னா சொல்கிறேன். எம்பி தேர்தலுக்கு அப்போ ஒரு வீடியோ வெளியிட்டேன். 12 தொகுதியில் அதிமுக 3வது இடத்துக்கு போகணுன்னு சொன்ன முதல் நான் தான். இன்னமும் அந்த வீடியோ இருக்குது, திருப்பி நான் அந்த என் சேனலில் போட்டிருக்கேன். அதை அதே மாதிரி குறிப்பிட்ட தொகுதியில் டெபாசிட் இழக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி டெபாசிட் இழந்துச்சு. நாம் தமிழர் கூட முன்னுக்கு வரும்னு சொன்னேன், அதே மாதிரி நாம் தமிழர் முன்னுக்கு வந்துச்சு. இப்போ நான் சொல்கிறேன் ஐயா, இந்த இதை பதிவு பண்ணிக்க. அதிமுககாரங்க கோச்சிக்காதீங்க. 8% ஐயா வாக்குவாங்க அதிமுக இந்த தேர்தலில். வெறும் 8% தான். நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கல 8% தான், அதை அதிமுக வாங்கும். நாம் தமிழர் கட்சி 2% தான் வாங்கும். இதுதான் இப்போ நடக்க போகிற தேர்தலுடைய ரிசல்ட்டியா. நான் சொன்ன இவ்வளோ விஷயம் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சரி பண்ணி முடியும். எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் மனசு வச்சா 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். கட்சியை ஒருங்கிணைச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்தா முடிஞ்சிருச்சு. அது பண்ணுவாரா பண்ணலான்னு தெரியாது. அதெல்லாம் பண்ணாமல் இந்த தேர்தலை நீங்கள் சந்தித்தால் அதிமுக வெறும் 8% வாக்கு தான் வாங்கும். நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன், என்னோட ஆராய்ச்சி இப்படி சொல்கிறேன், அவ்வளோதான் வாங்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை சரி பண்ண வேண்டியிருக்கு. மக்களுடைய எண்ணங்கள் விஜய் பக்கம் திரும்பிடுச்சு. விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க போயிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அதிமுக கட்சிக்காரங்க அதிமுகவுக்கு வாக்களிக்க அதையாவது நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்ல. தன்னோட தொண்டர்களாவது தனக்கு வாக்களிக்கணுமே அப்படிங்கிறதையாவது நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னதெல்லாம் சரி பண்ணுனா உங்கள் கட்சியெல்லாவது நீங்கள் தக்க வச்சுக்கலாம். ஒரு ரொம்ப கேவலமாக இல்லாமல் விட்டு அந்த 20% வாக்காவது வாங்கலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஐயா. பல இடங்களில் அதிமுக டெபாசிட் இழக்கும். இந்த சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப மோசமான நிலைமையில் அதிமுக தள்ளப்படும். இன்னும் சொல்லப்போனால் கோச்சுக்காதீங்க, அந்த குறிப்பிட்ட வாக்கு வங்கியை இழந்துருச்சுன்னா 8% ஓகே, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா சின்னத்தை கூட இழக்க வேண்டி வரும். ரொம்ப இக்கட்டான நிலைமையில் அதிமுக இருக்குது. இதை அதிமுகவுடைய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் கோவிச்சுக்காம ஆராய்ச்சி பண்ணணும். ஒருத்தர் விமர்சனம் பண்ணால் உடனே என்ன விமர்சனம் பண்ணுறேன் நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதுக்கு விமர்சனம் பண்ணுறான்? அப்போ ஏதோ ஒரு குறை இருக்குது, இவன் சொல்கிறது சரியா, அந்த குறை என்னன்னு நம்ம பேசி முடிவு பண்ணுவோமே. ஆமாப்பா இது இப்படித்தாப்பா இருக்குது, இதை சரி பண்ண. அப்படி அரசியலை விமர்சனங்களை தாங்கி அந்த விமர்சனத்தை சரி செய்கிறவன் தான் அரசியல் தலைவன். நீங்கள் அவன் விமர்சனம் பண்ணுறான், இவன் விமர்சனம் பண்ணுறான், அப்படி பண்ணத்தான் செய்யுங்க, வெற்றி பெறுங்க ஐயா. இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், ஏதாவது இந்த தப்பாக பொய்யா சொல்லியிருக்கோமா? இதை பூரா சரி பண்ணால் அந்த கட்சி நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறோம். ஆண்ட கட்சியா இன்னொன்று அதிமுகங்கிறது. நீங்கள் கட்சி பொதுச் செயலாளராக இருக்கலாம், அந்த கட்சியை பற்றி யார் வேணாலும் விமர்சனம். அது மக்கள் கட்சி, மக்கள் தலைவர்களால் ஆளப்பட்ட கட்சி.
மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த கட்சியோட நிறுவனர். அதனால நான் யார் வேணாலும் விமர்சிக்கலாம், யார் வேணாலும் எம்ஜிஆர் தலைவராக ஏற்றுக்கலாம், அதுக்கு உரிமை இருக்கு. இது மக்கள் கட்சி, நாட்டுக்கு சேவை செய்ய வந்த கட்சி, நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவனும் தலைவியும் இருந்த கட்சி. விமர்சனத்தை தாங்கிட்டு சரி பண்ண பாருங்க, அவ்வளவுதான். ஸோ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவ்வளவு சவால்கள் இந்த தேர்தலில் இருக்குங்கிறதா உண்மை. மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம். நன்றி.